சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேத்து பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ஜோதிடம் இது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது எல்லாமே ஒரு மூடத்தனமான நம்பிக்கையா? இதை பற்றி நம்ம பயப்படணுமா? இல்லை இதை எப்படி எதிர்கொள்ளணும்? ஒரு சனி பெயர்ச்சி வருது அப்படின்னு சொன்னால், நான் எதேச்சியாக வெளியில் போகும்போது கூட நான் கீழே விழலாம். ஒருவேளை சனி பெயர்ச்சி அதனால தான் இது நடந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமோ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே ஐயையோ உனக்கு கஷ்டமாக சனி அதனால தான் நீ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்குள்ள ஒரு பயத்தை கண்டிப்பாக கொண்டு வருது. இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வரலாம், இல்லை இதை எப்படி நான் எதிர்கொள்ளலாம், இதுதான் இன்றைக்கான டாபிக். ஸோ ஒரு சனிப்பெயர்ச்சி வருது, இதில் நம்ம சொல்கிறோம் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும்னு. இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரதெல்லாம் பார்த்து ஐயோ என் டைம் இவ்வளோ பேடா அப்படின்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு வருது. ராசிகளுக்கு எடுத்துக்கொண்டிங்கன்னா 12 ராசிகளுக்குமே ஒரு பாதகமும் இருக்கும், ஒரு சாதகமும் இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 7.5 சனி வந்தால் பாதகத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், சாதகத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ சிம்மராசிக்கோ கன்னிராசிக்கோ மீன ராசிக்கோ ஐயோ அன்றைக்கே சொன்னாங்கப்பா அதனால தான் எனக்கு அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜோதிடத்தை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் மாதிரி தான். அது கிரகங்கள் மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம உலக அளவில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, சனி பகவான் குருவினுடைய வீட்டில் வரும்பொழுது உலக அளவிலேயே பல வகையான கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் இப்போ சமீப காலமாக எடுத்துக்கோங்க, இந்த தங்கமும் வெள்ளியும் படுற பாடு, இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்தே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். என் கல்யாணம் வச்சுருக்கிறவங்க, இனிமே தான் தங்கம் வாங்குறவங்க, என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே வருது. இதுவும் இந்த சனி பெயர்ச்சியை வைத்தும் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை வைத்தும் கிரகங்களினுடைய மாற்றம் வரும்பொழுது உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 30 வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு 50 வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு கணக்கு இருக்குது. அப்போது கிரகங்களினுடைய மாற்றம் வரும் பொழுது இந்த 30 வருடம் 50 வருடம் கிரக சேர்க்கைகள், கிரகத்தினுடைய பார்வைகள், எப்படி இந்த கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். கொரோனா காலத்துலேயும் அதே மாதிரி தான். தனுசுல வந்த இந்த கிரக சேர்க்கைகள் எப்படி ஒரு உலகத்தில் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி அது மீண்டும் நம்ம அதிலிருந்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு உயிர் பிழைத்து வந்தோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி தான் இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சியும் பார்த்திங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கொரோனா டைம்லேயே நம்ம பயந்தோம், அதுக்கப்புறம் நம்ம முயற்சி செஞ்சு முன்னாடி வரலையா? அதே மாதிரி தான் இப்போவும் இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது சில சாதகங்களை கொடுக்கும், சில பாதகங்களை கொடுக்கும். அரசியல் மாற்றங்கள், நிறைய நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய பொருளாதாரம், இது எல்லாத்துலேயுமே மாற்றங்களை கொடுக்கும். இதில் நம்ம இந்திய நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உலக அளவில் ஒரு முதல் தரம் வரக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம இந்திய நாடு வளர்ந்து கொண்டே வருகிறது. இது எல்லாருமே கண்கூடாக பார்க்கறது தான். இன்னுமே இந்தியாவினுடைய வளர்ச்சி ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சனி பெயர்ச்சி, வரக்கூடிய குரு பெயர்ச்சி, இந்த வருடம் பார்த்திங்கன்னா சைனாவுக்கு டைம் நல்லாவே இல்லை. ஸோ சைனாவில் இந்த தடவை ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் வர்றதுக்கோ, அதனால் திரும்பவும் இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் இதை வைத்து வரக்கூடியது தானே உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் பண்ணக்கூடிய இந்த மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு சில நாட்களில் இல்லை ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நம்ம பாரத நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய மக்கள் நம்ம கவலைப்படவே வேண்டாம். நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நாடு, நம்ம சேஃபாக இருப்போம். அந்த நம்மளுடைய நாட்டினுடைய எல்லை பகுதிகளில் போன வருஷம் வந்தது பாருங்கள், இந்த சிந்தூர் அட்டாக். ஸோ அந்த மாதிரி சைனாவில் இந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த மாதிரியான பார்டர் கண்ட்ரீஸோட கொஞ்சம் அப்பப்போ அந்த அச்சங்கள் இருந்தாலும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் இந்த சனி பெயர்ச்சியானது மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றத்தை நம்மளுடைய கன்னியாகுமரி பகுதியில், அதாவது சவுத் சைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய இன்னும் அடிப்பகுதியில், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த இடங்கள்லாம் இயற்கை சீற்றங்கள் இந்த வருடம் மிகப்பெரிய பாதிப்பை இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கும். ஸோ இறைவனின் அனுகிரகத்தால் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி நம்ம என்றைக்குமே உங்களினுடைய ஒரு நம்பிக்கை எந்த தெய்வத்தின் மேல் இருக்கோ அந்த தெய்வத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமோ ஒரு ஆபத்தையோ நமக்கு நிச்சயமாக கொடுக்காது. என்ன நேயர்களே, சனிப்பெயர்ச்சி இப்போ வருது. இதற்கான ஒரு சின்ன விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.